இத பாரு சோனா. இஷான் ஏன் போய் மறைஞ்சிக்கற? ஓகே ஓகே. இஷான் கம் அவுட் சைட். சோனா என்னையா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற? இந்த மாதிரிலாம் எடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சாயந்தரம் நீ கேக் கட் பண்ண போறல, அப்ப நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுவேன். மொத்த ஃபேமிலியும் இத பாக்கும். மொத்த ஃபேமிலி பாக்குமா? உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? இத மட்டும் எல்லாரும் பார்த்தாங்கன்னு வை, அப்புறம் என்ன ஓட்டு ஓடிடுவாங்க. ப்ளீஸ் யா வேணாம். ஷட் அப். இது உன்னோட பர்த்டே gift. இஷான் இத எடு. இத எடுங்கறல. சரி, இப்போ இந்த டவல் எடு. ஏய் டவலா? ஏய் உனக்கு நிச்சயம் பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. இத மட்டும் இந்திரனா இலஷனை பார்த்தாங்கன்னு வை, வருஷம் ஃபுல்லா என்ன கிண்டல் பண்ணி சாவடிச்சிடுவாங்க. யாரும் உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க. உண்மையிலேயே நீ டவல்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கன்னு எல்லாருக்கும் இன்னைக்கு காட்ட போறேன். முதல்ல இத ஷூட் பண்ணுவேன், அப்புறம் 3/4ல. அதுக்கு அப்புறம் நீ ஆபீஸ் Dress போடுவல, அதுல நான் உன்னோட டெய்லி லைஃப கேப்சர் பண்ண போறேன். சோனா நீ எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு காதலிக்கிறங்கற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க சோனா. வேணாம் நீ கேமரா முதல்ல கொடு. இஷான் நீ ப்ராமிஸ் பண்ணல நீ ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஷூட் பண்ண விடுவேன்னு. ஜஸ்ட் கோஆபரேட் பண்ணு. வேணாம் சோனா. கொடு நீ முதல்ல இந்த கேமரா கொடு. இஷான் கொடு. நீ எனக்கு gift கொடுக்கதன்னு ஆசைப்படுற. அப்படினா அந்த gift எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். என்ன வேணும் உனக்கு? ஏய் இஷான், என்னாச்சு? உன்னோட டவல் கீழே விழுந்துருச்சு. அது எப்படி? இஷானுக்கு gift கொடுக்கணும். ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு இஷானோட பர்த்டேங்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுனா சமாளிச்சிருவல. நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணுங்க. ஓகே. ஆனா இன்னைக்கு ரிவ்யூ இல்லையே. நிஷா, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்பூனை எதுக்காக பேக்குள்ள வைக்கிற? நான் சரியா கவனிக்கல. ஸ்பூனையா? இங்க பாரு. என்ன நிஷா, நீ தினமும் ஸ்கூலுக்கு ஸ்பூனையா கொண்டு போற? நிஷா, உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? நீ கவலைப்படாத. கவலைப்படாதவா? என்னாச்சு? நிஷா, நீ நல்லா தானே இருக்க? இன்னைக்கு டாக்டர் கிட்ட போற. அதான். டாக்டர் கிட்டயா? உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு? நீங்க இன்னும் இங்கேயே தான் நிக்கிறீங்களா? ஏன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கிளம்புங்க. ஓ கடவுளே, இத நினைச்சுதான் நீ கவலைப்படுறியா? அடச்சே, நான் ஒருத்தி. நீ ஒன்னும் கவலைப்படாத. கடவுளோட அருளால உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சின்ன மாமி, நான் இது வரைக்கும் எத்தனை டாக்டருங்களை பார்த்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆனா இன்னும் இந்த தடவை இல்லேஷ் பெரிய டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கான். நீ தேவையில்லாம யோசிக்காத. நீ வேணா பாரு, நீ எங்க எல்லாருக்கும் நல்ல விஷயத்த தான் சொல்லுவ. ஆமா நிஷா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த தடவை எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீ வேணா பாரு, கண்டிப்பா நீ நல்ல செய்தியை தான் எங்களுக்கு சொல்லுவ. நிஷா, நீ இது நினைச்சா இவ்வளவு டென்ஷனா இருந்த? இதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம குடும்பம் நிச்சயமா இந்த சாவடி பஜார்ல இன்னும் 200 வருஷத்துக்கு மேல ஆளும்.